நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து வேல்யூஷன் ஆஃப் குட்வில். ஓகேவா? அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் மெத்தட் வந்து சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஆவரேஜ் ப்ராஃபிட்னா என்னமா, நிறைய வருஷத்தோட ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ எத்தனை வருஷத்தோட ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் ப்ராஃபிட் கிடைக்கும். டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷத்தால் நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் சம்லேயே கொடுத்துருப்பாங்க. அதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு குட்வில்லோட வேல்யூ தெரியும். இது என்ன மெத்தட்? சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இல்லஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். த ஃபாலோயிங் ஆர் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் அ ஃபர்ம் இன் த லாஸ்ட் 5 இயர்ஸ். அப்போ லாஸ்ட் 5 இயர்ஸோட ப்ராஃபிட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 2014, 15, 16, 17, 18 5 இயர்ஸ்க்கும் 4000, 3000, 5000, 4500, 3500 கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்? ஆவரேஜ் ப்ராஃபிட்க்கு இந்த 5 இயர்ஸோட ப்ராஃபிட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ 4000 + 3000 + 5000 + 4500 + 3500 டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 5 இயர்ஸ். ஸோ டிவைடட் பை 5. அப்போ 20,000 டிவைடட் பை 5. அப்போது 4000 தான் என்னது? ஆவரேஜ் ப்ராஃபிட். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோமாமா, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இது சம்மில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். calculate the value of goodwill at 3 years purchase of average profits. எதில் 3 years purchase? average profit கண்டுபிடிச்சதில் 3 years purchase. அப்போது average profit into number of years of purchase. இது வந்து ஃபார்முலா. அப்போ 4000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் என்னமா? 3. அப்போ 4000 இன்ட்டு 3 12,000. இதுதான் வந்து நமக்கு குட்வில்லோட ஆன்சர். இதில் நிறைய மாடல் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு மாடலில் இப்போ 5 வருஷம் கொடுத்துருந்தாங்க இல்லையாம்மா, 5 வருஷமே என்ன தான் வந்திருக்கு? ப்ராஃபிட்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ப்ராஃபிட்ஸ் மட்டும் இருந்தால் அது ஃபஸ்ட்டு மாடல். ஓகேவா? அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் செகண்டு. ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். இந்த மாதிரி வந்தால் இது செகண்ட் மாடல். ஃபார்முலா அதே தான், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் வரும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் அ ஃபர்ம் ஃபார் த லாஸ்ட் 4 இயர்ஸ். இதில் 5 இயர்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 4 இயர்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 இயர்ஸ்க்கு நம்மளுக்கு அமௌண்ட் இருக்கும் பாருங்கள். 15, 16, 17, 18 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் எல்லாமே வந்து ப்ராஃபிட் மென்ஷன் பண்ணல. ஆனால் இந்த 6,000 மட்டும் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க? லாஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 3 வருஷத்தோட ப்ராஃபிட்டுமே என்னது? ப்ராஃபிட். இந்த 2017 மட்டும் என்னமா? லாஸ். இந்த மாதிரி வந்தால் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லாஸை மைனஸ் பண்ணிக்கணும். ப்ராஃபிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும், லாஸை மைனஸ் பண்ணிக்கணும். ஆனால் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3ஆல் டிவைட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு இங்கே எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ, சரியா? 4 இயர்ஸ் கொடுத்துருந்தா 4ஆல் தான் டிவைட் பண்ணும். அது லாஸ் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி. அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் பண்ணிவிடுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ பாருங்கள், டோட்டல் ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ 15,000 + 17,000 + 14,000 - 6,000. இந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிட்டு இந்த 6,000 என்ன பண்ணிடுங்க? மைனஸ் பண்ணிடுங்க. ஆனால் இங்கே நமக்கு எத்தனை வருஷத்தோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இருக்குது? 4 இயர்ஸ். ஸோ 4ஆல் தான் டிவைட் பண்ணணும். லாஸுங்கனால 3ஆல் டிவைட் பண்ணிடாதீங்க. அப்போது 40,000 டிவைடட் பை 4 ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து நமக்கு 10,000. ஃபார்முலா என்னம்மா? குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூ ஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் குட்வில் ஆன் த பேசிஸ் ஆஃப் 5 இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் த லாஸ்ட் 4 இயர்ஸ். 5 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம். 10,000 இன்ட்டு எத்தனை வருஷத்தோட பர்ச்சேஸ்? 5 இயர்ஸ். ஸோ 10,000 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 50,000. சரியா? இது பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடல். சரியா? இதுலேயே ஆவரேஜ் ப்ராஃபிட்லேயே வந்து ப்ராஃபிட்ஸ் மட்டும் இருந்தால் ஃபஸ்ட் மாடல், ப்ராஃபிட்ஸும் இருக்குது, லாஸஸும் இருக்குது அப்படின்னா அது வந்து செகண்ட் மாடல். ஓகேவாம்மா? இந்த மாடலில் நம்மளுக்கு கம்பல்சரி வந்து ஒரு 3 மார்க்ஸ் சம் கம்பல்சரி வரும், 2 மார்க்ஸும் வரும். அதே போல் 1 மார்க்கும் சம் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. My illustration third sum. A partnership firm has decided to value its goodwill for the purpose of settling a retiring partner. அதாவது ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகி வெளியில் போகிறாரு, அவருக்கு வந்து கணக்கு செட்டில் பண்ணுறதுக்காக இப்போது குட்வில்லை வந்து வேல்யூ பண்ண டிசைட் பண்ணியிருக்காங்க. த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் தட் ஃபர்ம் ஃபார் த லாஸ்ட் 4 இயர்ஸ். அண்டர்லைன் பண்ணுங்கள். எத்தனை வருஷத்தோட ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க? 4 வருஷம். அப்போ 4 வருஷத்தோடைய ப்ராஃபிட்டையும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ 15, 16, 17, 18ஓட ப்ராஃபிட் இருக்கு.
கொடுத்துருக்காங்க. எல்லாமே நமக்கு என்ன தான் ப்ராஃபிட்ஸ் தான், அப்போ லாஸ் கிடையாது. இது ஃபஸ்ட் மாடல். ஸோ இந்த 4 வருஷத்தோட ப்ராஃபிட் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ 40 + 50 + 48 + 46,000 டிவைடட் பை 4 இயர்ஸ். அப்போது 1,84,000 டிவைடட் பை 4 46,000 வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது இல்லையா. இதுக்கப்புறம் மறுபடி பாருங்கள், த பிஸ்னஸ் வாஸ் லுக்டு ஆஃப்டர் பை அ பார்ட்னர். ஒரு பார்ட்னர் இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக அவர் தான் பார்த்துட்ருக்காரு. நோ ரெம்யூனரேஷன் வாஸ் பெய்ட் டு ஹிம். இது வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு சேலரி, ரெம்யூனரேஷனாக என்ன சொல்லிக்குவோம், சேலரி, அவருக்கு ரெம்யூனரேஷன் இது வரைக்கும் நம்ம கொடுக்கல. The fair remuneration of the partner valued at comes to 6,000 per annum. 1 இயருக்கு அவருக்கு வந்து 6,000 கொடுக்கலாம் அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. Find out the value of goodwill if it is valued on the basis of 3 years purchase. இது தனி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எத்தனை வருஷத்தோட பர்ச்சேஸ்மா, 3 years purchase of the average profit of the last 4 years. அப்போ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணிட்டோம். 46,000 வந்துருச்சு. இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டுங்கிறது என்ன அர்த்தம், அதாவது 4 வருஷமும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்திருக்கு. 40, 50, 48, 46,000. அப்போ இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி நம்ம ஈவனாக ஒரு அமௌண்ட் கொண்டு வந்துட்டோம். அப்போ ஒவ்வொரு வருஷமே ஆவரேஜாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு அர்த்தம், 46,000. அப்போ 46,000ங்கிறது 1 இயருக்கான ஆவரேஜ் ப்ராஃபிட் தான். அது ஆவரேஜ்னாவே என்னது, 1 இயருக்குரியது அப்படிங்கிறது தான். அப்போ 4 வருஷத்துக்கும் சேர்த்து சராசரியாக எவ்வளோ வந்திருக்கு, ஒரு வருஷத்துக்கு 46,000 வந்திருந்தா தான் இங்கே 1,84,000 நம்மளுக்கு வந்திருக்கும். அப்போ நம்ம எழுதிக்கிறோம் ஆவரேஜ் ப்ராஃபிட் பிஃபோர் அட்ஜஸ்டிங் ஃபேர் ரெம்யூனரேஷன் ஆஃப் த பார்ட்னர் இஸ் ஈக்குவல் டு 46,000. அதுக்கப்புறம் இதிலிருந்து நம்ம ஃபேர் ரெம்யூனரேஷன் ஆஃப் அ பார்ட்னர் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். 1 இயரோட ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து 1 இயரோட ரெம்யூனரேஷனை நம்ம என்ன பண்ணிடுறோம், மைனஸ் பண்ணிடுறோம். அப்போது இன்னும் வந்து நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, 40,000. இதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபார்முலா எப்பயும் யூஸ் பண்ணுற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அப்போ 40,000 இன்ட்டு 3 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ 40,000 இன்ட்டு 3 1,20,000. இந்த மாதிரி சம் வந்தால் நமக்கு சில சமயம் 5 மார்க்ஸ்லேயே கேட்குறாங்கம்மா. இந்த மாதிரி சம்லாம் வந்து நமக்கு 5 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம அட்டென்ட் பண்ணிட்டு போயிடலாம். சரியா. அடுத்தது 4th சம் பாருங்கள். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஒவ்வொரு சம்மே. Illustration 4th sum. From the following information relating to Arul Enterprises, calculate the value of goodwill. Underline பண்ணிக்கோங்க. On the basis of 2 years purchase of the average profits of 3 years. எத்தனை வருஷத்தோட பர்ச்சேஸ், 2 இயர்ஸ் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோமா, 3 இயர்ஸ்க்கு. அப்போ 3 வருஷத்துக்கு நமக்கு ப்ராஃபிட் இருக்குமா. ப்ராஃபிட்ஸ் ஃபார் த இயர்ஸ் எண்டிங் 31st December 2016, 17, 18 வேர் 46,000, 44,000 and 50,000 ரெஸ்பெக்டிவ்லி. இப்போது ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இது வரைக்கும் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லை. போன சம்மில் ரெம்யூனரேஷன் ஒன்று இருந்தது, அதை மட்டும் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை மைனஸ் பண்ணணும். ரெம்யூனரேஷன் கழிச்சதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இந்த சம்மில் பாருங்கள், நான் ரெக்கரிங் இன்கம் ஆஃப் 5,000 இஸ் இன்க்ளூடட் இன் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த இயர் 2016. 2016, 17, 18 3 வருஷத்தோட ப்ராஃபிட் இருக்குமா. அப்போ இந்த 46,000 தான் 2016ஓட ப்ராஃபிட். இதுக்குள்ளே 5,000 என்ன இன்க்ளூட் ஆகிருக்காமா, நான் ரெக்கரிங் இன்கம், திரும்ப திரும்ப நிகழாத ஒரு வருமானம் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் ரெக்கரிங் நேச்சர் ஏதாவது இன்கம் இருந்தால் அதை மைனஸ் பண்ணிடணும். அப்போ இங்கே மைனஸ் சிம்பிள் போட்டு வச்சுக்கோங்க. எந்த வருஷத்தோட ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ணணும், 2016ஓட ப்ராஃபிட்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் த இயர் 2017 வாஸ் ஓவர் வேல்யூட் பை 10,000. அதாவது ஓவர் வேல்யூ பண்ணியிருக்கோம். இது நல்லா பார்த்துக்கோங்க. இது எந்த ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கு. அப்போ இது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு வச்சுக்கோங்க. சிம்பிளாக ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் சைடு இருக்கும், க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் சைடு இருக்கும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது நம்மளுக்கு வந்து இன்கம் சைடு இல்லையாம்மா. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து இங்கே என்ன பண்ணிட்டாங்களாம்மா, ஓவர் வேல்யூ பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூ பண்ணால் ப்ராஃபிட்டும் என்ன ஆயிருக்கும், ரைஸ் ஆகிருக்கும். அப்போ நம்ம சரியான ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டில் எதை என்ன பண்ணிடணும், அந்த வருஷத்தில் மைனஸ் பண்ணணும். சரியா, இது புரிஞ்சுதா. க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது இன்கம் சைடு. க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ணிட்டாங்க, ஓவர் வேல்யூ பண்ணியிருக்காங்க 2017. அப்போ 2017 ஓவர் வேல்யூ பண்ணால் ப்ராஃபிட்டும் என்ன ஆயிருக்கும், ரைஸ் ஆகிருக்கும். அதனால் சரியான ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணுன்னா அந்த 2017 அந்த 10,000 என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த 17th க்ளோசிங் ஸ்டாக் 18 என்னவாயிருக்கும், ஓப்பனிங் ஸ்டாக் ஆகிருக்குமாம்மா.
2017ஓட க்ளோசிங் ஸ்டாக் 10,000, 2018 என்ன ஸ்டாக் ஆகிடும், ஓப்பனிங் ஸ்டாக் ஆகிடும். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்குங்கிறது என்னது, டெபிட் சைடு, எக்ஸ்பென்சஸ் சைடு. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கு என்னதான், இது க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூனா ஓப்பனிங் ஸ்டாக்கும் ஓவர் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூ ஆகும்போது எக்ஸ்பென்சஸ் சைடு அதிகமாகும்போது ப்ராஃபிட் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அப்போ சரியான ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா 2018 அதே 10,000 என்ன பண்ணிடணும், ப்ளஸ் பண்ணணும். இது புரிஞ்சுதான், இன்னொரு தடவை நல்லா அது கேட்டுக்கோங்க வீடியோவில், ஓகேவா. இப்போ சம்மில் பார்க்கலாம். 3 வருஷத்தோட டேபிள் போட்டுக்கிறோம். கால்குலேஷன் ஆஃப் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டே ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டேபிள் போட்டாகணும். ஏன்னா இதில் 2-3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால. இப்போ பர்டிகுலர்ஸ் 2016, 17, 18 ஒவ்வொரு வருஷத்தோட ப்ராஃபிட் எழுதிக்கிறீங்க. 46,000, 44,000, 50,000. இதில் நான் ரெக்கரிங் இன்கம் எந்த வருஷத்துலமா இன்க்ளூட் ஆயிருக்கு, 2016. அப்போ 2016 ஃபஸ்ட்டு இந்த 5,000 என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும், லெஸ் நான் ரெக்கரிங் இன்கம். அப்போ 17 டேஸ் 18 டேஸ் கோடு போட்டுரும். 46,000 5,000 மைனஸ் பண்ணால் 41,000. இங்கே சேஞ்சஸ் இல்லை, 44,000 அப்படியே வந்துடும். இங்கேயும் சேஞ்சஸ் இல்லை, 50,000 அப்படியே வந்துடும். அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக்கை ஓவர் வேல்யூ பண்ணால் ப்ராஃபிட் என்ன ஆகிக்காட்டும், அதிகமாகும். அப்போ சரியான ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா 17 நம்ம 10,000 என்ன பண்ணி காட்டணும், மைனஸ் பண்ணி காட்டணும், லெஸ் ஓவர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். அப்போ அந்த வருஷத்தில் இந்த 10,000 மட்டும் மைனஸ் பண்ணுறோம். இது ரெண்டும் டேஸ் நில் போட்டுறீங்க. அப்போ இந்த சேஞ்சஸ் இல்லை, அப்படியே 41,000. இங்கே 44 10,000 போச்சுன்னா 34,000. இங்கே சேஞ்சஸ் இல்லை, அப்படியே 50,000. இந்த 2017ஓட க்ளோசிங் ஸ்டாக் 2018 என்ன ஸ்டாக் ஆகிடும், ஓப்பனிங் ஸ்டாக் ஆகிடும். அப்போ இங்கே ஓவர் வேல்யூனா இங்கேயும் ஓவர் வேல்யூ தான். அப்போது ஓவர் வேல்யூ ஓப்பனிங் ஸ்டாக்குங்கிறது எக்ஸ்பென்சஸ் சைடு அதிகமாகும்போது ப்ராஃபிட் என்ன ஆயிருமா, டிக்ரீஸ் ஆகிடும். அப்போ டிக்ரீஸ் ஆகும்போது சரியான ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணி காட்டணும், ப்ளஸ் பண்ணி காட்டணும். அப்போ ஆட் ஓவர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக். இது சம்மில் இல்லை, நம்மளே இன்டைரக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் இயர்க்கு அது என்ன ஸ்டாக் ஆகிடும், ஓப்பனிங் ஸ்டாக் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம தான் போடணும், அங்கே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அப்போ ஆட் ஓவர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் எந்த வருஷத்தில், 17ஓட க்ளோசிங் ஸ்டாக் 18 என்ன ஆகிடும், ஓப்பனிங் ஸ்டாக் ஆகிடும். அப்போது 50,000ஓட 10,000 என்ன பண்ணி காட்டணும், ப்ளஸ் பண்ணி காட்டணும். அப்போ இங்கே மட்டும் சேஞ்சஸ் ஆகும், 60,000. இங்கே நோ சேஞ்சஸ், 34,000. இங்கே 41,000. இப்போ 3 வருஷத்தோட அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். tutorial note கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. ஓவர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் இன் 2017 will result in ஓவர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் இன் 2018. இது நமக்கு தேவையில்லை, நான் சம்மில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே போதும், ஓகேவா. இனிமேல் எப்பயும் போல் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற அந்த 2 ஃபார்முலா. ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட். இப்போ நம்ம அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் டேபிளில் போட்டு கண்டுபிடிச்சல 41,000, 34,000, 60,000 டிவைடட் பை எத்தனை வருஷம், 3 years. ஸோ 1,35,000 டிவைடட் பை 3, 45,000 ஆவரேஜ் ப்ராஃபிட். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் நம்மளுக்கு எவ்வளோமா கொடுத்துருந்தாங்க, 2 years. ஸோ 45,000 into 2, 90,000. இந்த மாதிரி சம் கம்பல்சரி நமக்கு 5 மார்க்கில் இதே சம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, புரிஞ்சு பாரு.